ஸ்ரீவைகுண்டத்தில் 2 பிரிவுகளாக பிரிந்து முத்துராமலிங்க தேவருக்கு மாலை அணிவிக்க வந்த தவேகமிடரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்ட தவேக பொறுப்பாளர் JKR முருகன் தலைமையில் ஒரு அணியினரும், மேற்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்னொரு அணியினரும் இருவரும் மோதிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜெகநாதன். தவேக இரு தரப்பில் மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலுக்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் சார்பில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி இதுவரை யாருக்கும் அறிவிக்கப்படாத நிலையில் 2-3 பிரிவினர்களாக அந்த கட்சியினர் தனித்தனியே செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 2 அல்லது 3 பிரிவுகளாக பிரிந்தே அந்த நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட தேவக பொறுப்பாளர் JKR முருகன் தலைமையில் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது தேவக மற்றொரு பிரிவினரான தூத்துக்குடி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்னை VG சரவணன் சார்பில் தேவக நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கி தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்தனர். 2 பிரிவினர்களும் ஒரே நேரத்தில் மாலை அணிவிக்க வந்ததால் 2 தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் 2 பிரிவினரையும் எச்சரித்து அப்புறப்படுத்தினர். இதன் பின்னர் DSP நிரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் அங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன்.